நேற்று நைட்டு வந்த இன்ஃபர்மேஷன் இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு தரம் 10th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் கூடியதுக்கான அவங்களுக்கான அப்டேட் இது. அவங்க அதுக்காக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, அவங்களுக்கான அப்டேட் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதி முடித்தவங்க இப்போ அதில் பார்ட் ஏ தமிழ், பார்ட் பி ஜிகே, ஸோ இதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது குவாலிஃபைங் மார்க்னா ஒரு பாஸ் மார்க்கு. ஸோ பார்ட் ஏ பார்ட் பி போத் இந்த ரெண்டுலேயுமே குவாலிஃபை மார்க் எடுத்தவங்க, அதாவது பாஸ் மார்க் மேலே அதுக்கு பாஸ் மார்க் அண்ட் அதுக்கு மேலே மார்க் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து 19 எழுதிருப்பீங்க. இந்த மாதிரி பாஸ் மார்க் குவாலிஃபை மார்க் மேலே எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிரைவர்லாம் சொல்லி லிஸ்ட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, நேம் நம்பர்லாம் போட்டு, அது மாதிரி இல்லாமல் நீங்கள் குவாலிஃபை மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பட் இது பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது வந்து அந்த மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணாமல், பட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் ஐடிலாம் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் அகைன் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான வெப் போர்ட்டல் அப்படின்றது ஓப்பன் பண்ணி கொடுக்கல. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு, மண்டே, அதாவது நாளைக்கு தான், நாளைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அந்த வெப் போர்ட்டல். ஓகேங்களா. நாளை இருந்து அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பண்ண முடியாது, தேதி வந்து 2. ஓகேங்களா. அப்போ நாளைய தேதியில் வந்து நீங்கள் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் அடிச்சுக்கோங்க. ரீசெட் அடிச்சுக்கிட்டு அப்புறம் வெப்சைட் மூலமாக அந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டை ரீசெட் அடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து போய் என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து மறக்காமல் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு, அதாவது நாளைக்கு மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 hours கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமா அது வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங். ஸோ வெப் போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணி தரோம், எப்போ வெப் போர்ட்டலில் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது 4, 5, 6 3 days டைம் கொடுத்துருக்காங்க. 6 o'clock to 6 o'clock, அப்போ 3 days உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் போன டைம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் அப்லோட் பண்ணணும். அகைன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னா அதுக்கு இந்த எஸ்எஸ்எல்சி அல்லது 12th, அப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே டிப்ளமோ அல்ல அதுக்கு மேலே டிகிரி ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான எஜுகேஷனில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட், அந்த மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அப்புறம் வந்து டிசபிலிட்டியாக இருந்தாலும் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் குறிப்பாக அந்த பிஎஸ்டிஎம் இருந்தாங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, ப்ரியாரிட்டி இருந்தால் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு, டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட்டு, அதாவது அவங்க ப்ரியாரிட்டியில் உள்ளவங்களுக்கான சர்டிஃபிகேட்லாம், எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட் அப்ளை பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. மற்ற யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அது ஃபுல்லாக நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து சம் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சம் சர்டிஃபிகேட்லாம் 200 KBக்குள்ளே அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எத்தனை KBக்குள்ளே அப்லோட் பண்ணணும், 200 KBக்குள்ளே அப்லோட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்லாம் எது, 1 MBக்குள்ளே அப்லோட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்லாம் எது அப்படின்றத பார்த்துக்கிட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த இதுக்குள்ளே இல்லை அப்படின்னா, அந்த ஸ்பேஸுக்குள்ளே 1 MBக்குள்ளே இல்லை, 200 KBக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எரர் காமிக்கும், அப்லோட் பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுலாம் PDF ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ணணும். எதுவுமே நீங்கள் ஃபோட்டோ ஃபார்மெட்டில் அப்படியே அப்லோட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. அந்த ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்ததை PDF கன்வெர்ட் பண்ணி PDF ஃபார்மெட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்புறம் அதர் சர்டிஃபிகேட், அதாவது ஸ்போர்ட்ஸ்னா NCC இந்த மாதிரிலாம் போன டைம் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் அதை 1 MBக்குள்ளே நீங்கள் வந்து PDF ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிக்வயர்ட் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சொன்ன டயத்துக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி தரமாட்டோம். ஓகேங்களா. எக்ஸ்டென்ஷன் பண்ணி தரமாட்டோன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து இந்த மெயில் வழியாவோ இல்லை எனி அதர் வாட்ஸ்அப் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன், வாட்ஸ்அப், டெலகிராம், எனி அதர் கம்யூனிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அதை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம். ஒன்லி நீங்கள் வந்து வெப்சைட் மூலமாக போய் நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மாட்டோம், அதை மட்டும் தான் அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து பார்க்குறதுக்கு, அதாவது விசிபிள் பண்ணி பார்க்குறதுக்கு
கிளியராக இருக்கணும். அண்ட் அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். எஸ், மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த said டாக்குமெண்ட்ஸ் ஷால் பி இன் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும் தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் டெமோ வீடியோ மாதிரி கூட போட்டு காமிக்கிறேன். நாளைக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். லாகின் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி எப்படி அப்லோட் பண்ணணும் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் முடிஞ்சா. ஓகேங்களா?